ஓவியுலேஷன் ஃபேஸ், கருமுட்டை வெடிக்கக்கூடிய தருணம். இந்த காலகட்டம் 13 to 18 டேஸ் உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கணும், அதுவும் புரதம் சார்ந்தது தான். ஆனால் முக்கியமாக நிறைய இருக்க வேண்டிய சத்து பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலீனியமும் ஜிங்க்கும் இருக்கணும். ஸோ செலீனியம் அப்படிங்கிறதும் கருமுட்டை வளர்ச்சிக்கும் சரியாக கருமுட்டை வெடிக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ஜிங்க் சத்து அந்த வெடித்த கருமுட்டை ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ ஜிங்க் சத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு முந்திரியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செலீனியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பிரேசில் நெட்லேயும் பிரேசில் கொட்டையிலையும் அதே சமயம் சூரியகாந்தி விதையிலையும் நமக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீன் வகைகள்லையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி சுண்டல் வகைகளும் உங்களுக்கு செலீனியம் சத்து நிறைந்ததாகத்தான் இருக்கும். ஸோ நிறைய சுண்டல் வகைகளும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் சேர்க்கலாம். இது உங்களுடைய கருமுட்டையோடைய சரியாக வெடிக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய புரதங்களாக இருக்கு. கடைசியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை அதிகரிக்கக்கூடிய பருவமான 18 நாள்ல இருந்து 28 நாள் வரைக்கும் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய புரதம் எப்படியாப்பட்டதாக இருக்கணும். குறிப்பா வைட்டமின் B6 நிறைந்ததாகவும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் நிறைந்ததாகவும் இருக்கணும். ஒமேகா 3 கொழுப்பு அமிலத்துக்கு நீங்க நார்மலா சிறுமீன் வகைகள் நிறைய எடுத்துக்கிறது, நிறைய வித்துக்கள் எடுத்துக்கிறது சப்போர்ட்டிவா இருக்கும். குறிப்பா சூரியகாந்தி விதையுமே அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே சமயம் வைட்டமின் B6 அப்படிங்கிறத எடுத்துக்கும் பொழுது நம்ம நிறைய பிஸ்தா வகைகள் அதிகமாக சேர்த்துக்கிறது, அதே சமயம் கீரை வகைகள் அந்த காலகட்டத்தில் நிறைய எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக சிறுகீரை, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரியான கீரை வகைகள் அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். கூடவே விட்டமின் B6 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே கொண்டைக்கடலை தான். ஸோ அந்த காலகட்டத்தில் ரெகுலராக 2 கைப்பிடி கொண்டைக்கடலை சுண்டல், பச்சை பட்டாணியோட சுண்டல், கருப்பு பீன்ஸோடைய சுண்டல் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் குறிப்பாக உங்களுக்கு விட்டமின் B6 கிடைக்கும். அதை தொடர்ந்து உங்கள் ப்ரொஜெஸ்ட்ரானுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்.